பட்டா உங்களை வாங்கி தர சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதுதான் நானும் சொல்றேன். நீங்க போய் வாங்க மாட்டீங்க, உங்ககிட்ட கம்பெனியில் ஆள் நீங்க வாங்கி கொடுக்குறேன். அது என்ன பண்ணணும் நான் பண்ணி தரேன். காலேஜ் பேச்சு ஆஃப் பண்ணாமலே கொடுத்தாரு போகுது. ஒரு நாள் பாட்டு லைனில் இருக்கு. அங்கேருந்து அந்த கார் வழியாக ஒரு 30 அடி ரோடு வருது. அப்படியே வந்து அந்த மேடை நிற்கிறாங்க பாருங்கள், இந்த சார் போகிறாரில்ல, அது வந்து இப்படி வருது. இதில் வந்து இந்த பாதை வந்து ஒரு 30 அடி ரோடு. இது இப்படியே வந்து அந்த கடைசி வரைக்கும் போகுது. இது வந்து ஃப்ளாட்டு நம்மளுக்கு 1 2 3 அந்த கல் ஊண்டி இருக்க வரைக்கும் நம்ம ஃப்ளாட்டு 3. இது ஒரு 30 அடி ரோடு. இந்த பக்கமும் ஃப்ளாட் இருக்குது, அந்த பக்கம் 40 அடி ரோட்லேயும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது 3-4 பக்கமும் நமக்கு வந்து ஃப்ளாட்டுக்கு வழி இருக்குது. இந்த கார்னர் ஃப்ளாட்டும் அந்த கார்னர் ஃப்ளாட்டும் 3 பக்கம் வழி, இந்த நடுவில் இருக்கிற ஃப்ளாட் மட்டும் வந்து 2 பக்கம் வழி. ஸோ 40 அடி ரோடு வருது, 30 அடி ரோடு வருது. இது ஃபுல்லாக நம்மளுக்கு தான். இந்த காட்டுறனில் அந்த கம்பு வரைக்கும், அந்த கல் பெரிய கல் ஊழிக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஃப்ளாட்டு. இது வந்து 30 அடி ரோடு. அதுக்கு பின்னாடி வந்து 40 அடி ரோடு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஏரிக்கரையில் வந்து ரோடு இப்படி போய் அந்த தம்பி நிற்கிறால அதுலேருந்து அப்படி திரும்பி அங்கே வரைக்கும் அந்த ரோடு அங்கே கனெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறமும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஏரிக்கரை இப்படி வருது. இது வந்து நம்ம இடத்துல குடிசை போட்டிருக்காங்களா? நம்ம இடத்துல குடிசை போட்டிருக்காங்க, அது போர் வேறு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இடம் இல்லையா? என்ன நம்பர் இது? 506. அப்புறம் 502 504 அது வரைக்கும், அந்த வீடு வரைக்கும். 506 வந்து நம்ம இடம், 507 வந்து வீடு இருக்குது. ஆனால் இங்கே 502 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? இந்த குடிசை வந்து தப்பாக நம்ம இடத்துல போட்டிருக்கானுங்க. அதே போக அந்த போரும் நம்ம இடத்துல போட்டிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம்.